உலக கோப்பையில் இந்தியாவுடனான போட்டியில் பாகிஸ்தான் பங்கேற்க மறுத்தால் அந்நாட்டுக்கு எதிராக ஐசிசி அமைப்பு என்னென்ன தடைகளை விதிக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி. கடந்த ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் இந்தியா அங்கு செல்ல மறுத்த நிலையில் இந்தியா ஆடும் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என ஐசிசி அறிவித்தது. அப்போதே இந்தியாவில் நடைபெறும் T20 உலக கோப்பையில் பாகிஸ்தான் ஆடும் போட்டிகளை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என பாகிஸ்தான் நிபந்தனை விதித்தது. அதனை ஐசிசி ஏற்றுக்கொண்ட நிலையில் பாகிஸ்தான் ஆடும் போட்டிகள் இலங்கையில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்தியா வங்கதேசம் இடையே அரசியல் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்தியாவில் T20 போட்டிகளில் விளையாட முடியாது என வங்கதேசம் அறிவித்தது. அதனால் வங்கதேசத்துக்கு பதில் ஸ்காட்லாந்து உலக கோப்பையில் பங்கேற்கும் என ஐசிசி அறிவித்தது. இந்த சூழலில் வங்கதேசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்தியாவுடன் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க அரசு அனுமதி வழங்காததால் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என பாகிஸ்தான் அறிவித்தது. இந்தியா பாகிஸ்தான் போட்டியே நடைபெறாவிட்டால் ஐசிசிக்கு பல கோடி நஷ்டம் ஏற்படும் என்பதால் இந்த விவகாரத்தில் ஐசிசி கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது ஐசிசி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வழக்கமாக ஐசிசியின் ஆண்டு வருவாயில் பாகிஸ்தானுக்கு சுமார் 34.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பாகிஸ்தான் இந்தியாவுடனான போட்டியில் பங்கேற்காவிட்டால் இழப்புகளை ஈடுகட்டும் வகையில் இந்த தொகையை பாகிஸ்தானுக்கு வழங்க ஐசிசி மறுப்பு தெரிவிக்கலாம். அதேபோல் வரும் காலங்களில் பாகிஸ்தான் ஐசிசி போட்டிகளை நடத்தும் உரிமையையும் இழக்க நேரிடும். மேலும் வெளிநாட்டு அணிகள் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படலாம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக IPL பாணியில் பாகிஸ்தானில் நடக்கும் PSL தொடரில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்களுக்கு NOC பெற ஐசிசி கட்டுப்பாடுகளை விதிக்கும். இதனால் வெறும் உள்நாட்டு வீரர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற வீரர்களை வைத்தே PSL தொடர் நடைபெறும் நிலை வரலாம். இந்த நடவடிக்கைகளை எடுத்தால் பாகிஸ்தான் உள்நாட்டு கிரிக்கெட்டே அழியும் சூழல் ஏற்படலாம் என விளையாட்டு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வீரர்கள் சம்பளம், மைதான கட்டமைப்பு, உள்நாட்டு போட்டிகளை நடத்த நிதி என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முழுக்க ஐசிசியின் நிதியையே நம்பியுள்ளது. இதுபோன்ற சூழலில் ஐசிசி இதுபோன்ற மிரட்டலை விடுத்தால் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடன் விளையாடுவதை தவிர வேறு வழியே இருக்காது என்றும், இதனால் நிச்சயம் உலக கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெற அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது.